டேரெக்டாக பாயிண்ட்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஆரக்கிளோட 30,000 லேஅவுட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ தான் வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். எவ்ரி டே ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கம்பெனிஸும் வந்து அதை நோக்கி தான் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தே வாண்ட் பீப்புள் டு ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ டூல்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஏன்னா இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஏஐ, அதாவது ஒரு கர்சராக இருக்கட்டும் இல்லை கிளாடாக இருக்கட்டும், ஒரு ஈக்குவலன்ட் டு அ ஜூனியர் இன்ஜினியராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கிளாடை யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 2 or 3 இன்ஜினியர்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி ஒரு ஜூனியர் இன்ஜினியர் வந்து ஹெல்ப்க்கு இருக்க மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிளாடோ இல்லை வந்து கர்சரோ வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ தட் மீன்ஸ் காம்படிஷன் இஸ் கோயிங் டு சூப்பர் ஹைலி இன்க்ரீஸ். ஏன்னா வந்து இப்போது ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ட்ரு ஆக போகிறீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியராக என்ட்ரு ஆவீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து கம்பெனிஸ் எங்ககிட்ட ஜூனியர் இன்ஜினியர்ஸாக ஈக்குவலண்ட்டாக தான் வந்து நாங்கள் கிளாடியோ கர்சரியோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி த நம்பர் ஆஃப் பீப்புள் தே ஹையர் அட் தட் லெவல் இஸ் கோயிங் டு கிராஜுவலி ரெடியூஸ். ஸோ இந்த கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்னா இட் மீன்ஸ் தட் யூ ஹேவ் டு பி லைக் சூப்பர் ஸ்கில்ட் டு கெட் யூ அ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் கிராஜுவேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்டில் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அவுட். யோர் ப்ராஜெக்ட்ஸ் நீட்ஸ் டு பி லைக் ரியலி கிரேட். இட் ஷுட் ஸ்பீக் ஃபார் யோர் செல்ஃப். ரெண்டாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். மூணாவது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் தட் ஐ ரீசென்ட்லி நோட்டிஸ்ட். ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து இந்த வீடியோ ஒன்று வந்தது. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து IIT மண்டியோட அஃபிஷியல் சேனலில் ஒரு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா பேசிக்கலி வந்து ஒரு ரீசெண்டாக அவங்க வந்து தேவ் கம் அப் வித் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடிஸும் வந்து அவங்களோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் நவ் நாட் ஜஸ்ட் ஓப்பன் டு பீப்புள் ஹூ ஹவ் கிராக்ட் ஐஐடிஸ் த்ரூ ஜேஇ. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நான் டீட்டெயில்டாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன ப்ரோக்ராம் இது பற்றிலாம் வந்து டீப் டைவ் பண்ணப்போ ஐ தாட் திஸ் இஸ் சம்திங் தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா HIMSHIKHAR 2026 அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ குவிக் கான்டெக்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஐஐடி மண்டியோட அஃபிஷியல் அகாடமிக் டிவிஷனில் இருந்து CCE அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்கலி அது வந்து சென்டர் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ரேண்டமாக ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரோக்ராம் எல்லாம் கிடையாது. அண்ட் ஏதோ ஒரு அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி இல்லை அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது CCE IIT மண்டியிலேருந்து ஆஃபர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஸோ ரெசிடென்ஷியல் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இட் இஸ் நாட் லைக் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணி இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா இது ஒரு 2 months ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ரெக்கார்டட்லாம் கிடையாது, ஆன்லைன் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இன் பர்சன் ஐஐடி மண்டியோட கேம்பஸில் போய் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து ஐஐடியோட ஹாஸ்டல்ஸில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டெய்லி வந்து ஐஐடியோட கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் வந்து நீங்கள் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ரோக்ராமில் இருக்க கிளாஸஸ். ஸோ பேசிக்கலி வந்து அவங்களோட லேப்ஸ் அது எல்லாமே வந்து ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமாக ஆகிடப்போகுது. அண்ட் இது எங்கே இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிமாச்சலில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி மவுண்டைன் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் கரெக்டாக வந்து 3 லேயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு கோச் பண்ண போகிறாங்க. செகண்ட் லேயர் என்ன அப்படின்னா PhD ஸ்காலர்ஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அண்ட் டீச்சிங் வந்து அவங்க மூலியமாக வரப்போகுது. தேர்ட் லேயர் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிறது இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 190+ hours ஆஃப் ப்ரோக்ராம் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அது வந்து அவங்க வந்து டேரெக்டாக ஐஐடி மண்டியோட ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த PhD ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா ரிசர்ச் இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT இல்லை கர்சர் இல்லை வந்து ஜெமினை இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாடல் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்து இன் டீட்டெயில்டாக வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி அபவுட் சம்திங் அப்படின்னா யூ நீட் டு நோ ஹவு எக்ஸாக்ட்லி திஸ் ரிசர்ச் ஹேப்பன்ஸ் அட் த பேக் எண்ட். ஸோ இந்த PhD ஸ்காலர்ஸ் கிட்டேருந்து படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த ஐடியாலாம் வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து தான் வந்து யூ வில் கெட் த ரியல் இன்சைட்ஸ், ரியல் லேர்னிங் அங்கே வந்து நடக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த தேர்ட் லேயர் வந்து தே பிளான்ட் இட் வித் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்லி. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங்
அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் பில்ட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் திங்ஸ் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இனிஷியலாக வந்து கற்றுக்குறீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சுவலாக அது புரிஞ்சிக்க முடியும் அண்ட் அதோட ரியல் விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸில் வந்து டிஎஸ்ஏ பற்றி பேசுகிறாங்க, பட் ஆனால் நீங்கள் டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணல, இல்லை உங்களால் சால்வ் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்போ இட்ஸ் கோயிங் டு பி அ நைட் மேர். சிமிலர்லி ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணால் மட்டும்தான் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து ஒரு 2 மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் 2 வந்து ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஹியர் இஸ் தட் யூ வில் கெட் டு ப்ரெசென்ட் இட் இன் த போர்ட் ரூம் ஸ்டைல் டெமோ. ஸோ போர்ட் ரூம் ஸ்டைல் டெமோ என்ன அப்படின்னா வந்து இப்போது வைவா மாதிரி இல்லாமல், இல்லை ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட்ஸ் கோயிங் டு பி அ போர்ட் ரூம் ஸ்டைல் டெமோ. ஸோ பேசிக்லி ஒரு ஃபோரமில் யூ ஆர் கோயிங் டு கோ அண்ட் ப்ரெசென்ட். இட் கிவ்ஸ் யூ அ குட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் டு ப்ரெசென்ட் யோர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைக் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். அண்ட் இப்போ வந்து வாட் எக்ஸாக்ட்லி ஆர் தே ஆஃபரிங் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ டு சூஸ் விச் எவர் ப்ரோக்ராம் தட் யூ வாண்ட். ஸோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வித் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர் பில்டிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுமே வந்து 2 monthsக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரோக்ராமாக ரன் ஆக போகுது. ஸோ யூ வில் கெட் டு சூஸ் விச் எவர் ட்ராக் தட் யூ வாண்ட் டு கோ ஹெட் வித். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பேசிக்லி இது வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அபோவ். ஸோ செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ், ஃபோர்த் இயர்ஸ் எந்த இயராக இருந்தாலுமே யூ கேன் கோ ஹெட் அண்ட் என்ரோல். பட் ஈவன் நீங்கள் 12th முடிச்சுட்டு வந்து யுவர் க்ளூவில் ஐ மீன் லைக் ஸோ பேசிக்லி நான் எப்படி 12th முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 12th முடிச்சுட்டு you are looking to get into a program and then do something else அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ணது. பட் திஸ் இஸ் நாட் பேசிக்லி காலேஜ்க்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் அப்படின்னு நான் சொல்லலை. திஸ் இஸ் பேசிக்லி சம்திங் நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க, யூ வாண்ட் டு அப்ஸ்கில் அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ட் யூ லுக்கிங் ஃபார் அன் ஆப்ஷன் அப்படின்னா தென் திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். பட் ஆனால் திஸ் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபோர்த் இயர்ஸ் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் இட்ஸ் குவைட் ஃப்ளெக்சிபிள். ஸோ இப்போ வந்து இது ஒரு ப்ராசஸ் என்ன நீங்கள் என்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண முடிச்ச உடனே வந்து யூல் ஹேவ் டு டேக் அ ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா வந்து அவங்களோட கவுன்சிலிங் யூல் ஹேவ் டு கோ த்ரூ தர் கவுன்சிலிங் அண்ட் தென் வந்து யூ கேன் கன்ஃபார்ம் யர் சீட். இதுதான் வந்து உங்களோட 4 ஸ்டெப்ஸாக இருக்க போகுது. அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி 1.5 lakhs கிட்ட இதுக்கான ஃபீஸ் இருக்க போகுது. திஸ் பேசிக்லி இன்க்ளூட்ஸ் நீங்கள் வந்து காலேஜில் ஸ்டே பண்ணுறது, உங்களோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ், உங்களோட பேசிக்லி அந்த ப்ரோக்ராம்க்கான கோர்ஸ் இது எல்லாமே சேர்த்து, அதாவது உங்களோட ஸ்டே அக்காமடேஷன் பேசிக்லி அண்ட் உங்களோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் வந்து யோர் ப்ரோக்ராமோட காஸ்ட் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு 1.5 lakhs. ஸோ இது வந்து ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். பட் இஃப் யூ கேன் கன்சிடர் இட் அப்போது ஒரு பேசிக்லி வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷருக்கு அண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா then this program is definitely going to be useful. But again I'm telling you this is not something that is affordable for everyone. So உங்களால் முடியும் அப்படின்னா you can go ahead and attend. Only if you are looking for some kind of different experience and different exposure and basically வந்து ஒரு நியூ விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா this is definitely going to be useful. So now why does it matter for you? இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே சேம் விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் ப்ராஜெக்ட், சேம் கோர்சஸ், க்ளோன்ட் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பேசிக் விஷயத்தை எல்லாமே வந்து ஏஐ ஹேண்டில் பண்ணிட முடியுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் யூ வில் ஹேவ் டு டூ சம்திங் லைக் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங் அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வில் ஹெல்ப் யூ ஸ்டாண்ட் அவுட். பட் ஆனால் வந்து அகேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ மேக் யூஸ் ஆஃப் இட். அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து அவங்க சொல்கிறது மட்டும் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா it will be useful but not to a very great extent. So you have to put your efforts to get the maximum out of it as well. இது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எங்கே என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட தான். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி சம்திங் வர்த் எக்ஸ்ப்ளோரிங். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ஐஐடி மண்டி நான் பார்த்த வீடியோக்கான லிங்க் அண்ட் வந்து உங்களோட வெப்சைட்க்கான லிங்க் எல்லாமே. So you can go ahead and check it out and if you find it useful you can go ahead and proceed with admission process, the program enrollment process. But again I'm telling you this is definitely not something I'm saying that you have to go ahead and do it for sure அப்படின்னு சொல்லி. If you feel that you need a different kind of exposure, you need to experience something அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் கூடலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்க கிட்டேருந்து வந்து கற்றுக்கிறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். ஸோ கோ ஹெட்,
check out the description. Next video, it's going to be on the placements. Stay tuned.